அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிரபஞ்சம் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கட்டும். மிக சிறப்பான ஒரு நன்னாள் அப்படின்னு சொன்னால் சர்வ ஏகாதேசி. ஏகாதேசியில் பிறந்தாலும் யோகம்தான், ஏகாதேசியில் இறந்தாலும் யோகம்தான். என்ன யோகம் அப்படின்னா மோட்சத்தை அடையக்கூடிய அமைப்பு, மறுபிறவி இல்லை. ஜூலை 25 சனிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி நன்னாளாக சர்வ ஏகாதேசின்னு இன்றைக்கி பேருங்க. ஆடி 9 மிக சிறப்பு. இந்த ஏகாதேசிக்கு விரதத்துக்கு ஒவ்வொரு விரதமும் நமக்கு விசேஷம் உண்டு, அதுக்கு ஒரு பெயர் நாமம் உண்டு. அந்த திதியை நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது பொதுவாக எல்லாம் ஆண்டு அனுபவித்து வயசானதுக்கப்புறம் ஒரு 60 வயசுக்கு மேலேலாம் நான் ஒரு மோட்சத்தை, ஒரு வீடு பேற்றை அடையணும் அப்படின்னு இந்த ஏகாதேசி விரதம் இருப்பாங்க. சிலருக்கு தீராத கஷ்டம், தீராத மனக்கவலை இருந்தாலும் இந்த ஏகாதேசி திதியுடைய விரதம் இருக்கிறது விசேஷம். பொதுவாக இந்த ராகவேந்திரர் கோயில், பெருமாள் கோயிலெல்லாம் இன்றைக்கி எண்ணெய் காப்பு வைப்பாங்க, அபிஷேக ஆராதனை செய்ய மாட்டாங்க. துவாதசியில் தான் அது விரதத்தையெல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் ஐதீகம் உண்டு. ஸோ இந்த ஏகாதேசி விரதம் இருக்கிறது வெறும் தண்ணி, பச்சை தண்ணியோ வெந்நீரோ குடிச்சிட்டு, துளசி தீர்த்தம் குடிச்சிட்டு, கொஞ்சமாக அந்த தீர்த்தமும் அதிகமாக குடிக்கக்கூடாது. நல்லா ஒரு 4 லிட்டரு 5 லிட்டரு குடிச்சிட்டு அதுக்கு பேர் விரதமும் கிடையாது, தண்ணிக்கே நம்ம அவளை சொல்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு ஐதீகமாக நம்ம விரதம் இருக்கும் பொழுது என்ன நமக்கு சக்ஸஸ் கிடைக்குமோ, என்னத்துக்காக நம்ம விரதம் இருக்கோமோ, நம்மளுடைய அந்த சயின்ஸு படி உபகரணம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, உள்ளார இருக்கக்கூடிய அந்த லிவரு கணையம் எல்லாமே, எல்லா பொருட்களும் என்ன செய்யுமா, சரியாயிக்குமா, மிஷினெல்லாம் அந்த ஏகாதேசி திதி விரதத்துக்கு உண்டு. அப்போ நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே திதி, சரி பண்ணக்கூடிய, இப்போ 4 கால் ஜீவன் சொல்கிறோம்ல, நாய், வளர்ப்பு நாயாக இருக்கட்டும், தெருநாயாக இருக்கட்டும், அவங்க அதுக்கு கூட ஒரு புத்தி உண்டுங்க. ஏதாவது காய்ச்சல் வர மாதிரி இருக்குது, உடம்பு சூடு ஏறிக்குது, கிருமிகள் அட்டாக் ஆகிற மாதிரி அதுக்கு உணருமா. சாப்பிட முடியாது சில நாள், இந்த அஷ்டமி தேதியிலலாம் சாப்பிடாது. எப்படிங்க, நாய் சாப்பிடாது, சரியாக உணவு எடுத்துக்காது. அப்படி இருக்கிற அந்த நாய்க்கு கூட, ஜீவனுக்கு கூட ஒரு அறிவு உண்டு. அருகம்புல்ல போய் தானாக அந்த மேயும்போது அப்படி கடிச்சு கடிச்சு துப்பி அதை சரி பண்ணிக்குமா. அந்த இயற்கையோடு இருக்கக்கூடிய, பிரபஞ்சம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த உணவு தான் நமக்கு சரி பண்ணணும், அதுக்கே உண்டு. அப்போ 6 அறிவு கொண்ட நமக்கு நம்ம சரி பண்ணக்கூடிய நம்ம சாப்பாட்டை ஒரு ரீகால் பண்ணி தினமும் எவ்வளோ சாப்பிட்றான்னு ஒரு சிலருக்குலாம் தெரியவே தெரியாது. மாப்பிள்ளை நான் வச்சு என்னவோ கட்டிட்டேன் அப்படிம்பாங்க. அந்த யதார்த்தமாக சாப்பிட்றது, அந்த பதார்த்தம் போய் என்னாகும், கடைசியில் சரியான ஜீரண உறுப்பை பாதிச்சிடும், அஜீரண கோளாறை கொடுத்துரும். மருத்துவ குணத்தோடு இருக்கக்கூடிய திதி ஏகாதேசி திதிங்க, நிறைய இருக்குது. நாளை சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.